அடுத்த தடவை கோர்ட்டுக்கு போகும்போது உனக்கு விவாகரத்து கிடைச்சிரும் மயிலு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மீதி இருக்க காலத்துல இந்த வீட்லயே நீ கழிச்சிரு. சொன்னது எதையுமே செய்ய தெரியாம இவளே இவ வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ உன்னால சுடர் வாழ்க்கையும் பாதிக்கப்பட போகுது. எல்லா பழியும் தூக்கி என் மேல போடாதம்மா. நீ சொன்னதுதானே நான் கேட்டேன். அந்த குடும்பத்துல இருக்கவங்களாம் எவ்வளவு பொய் சொல்லிட்டு ஃப்ரீயா இருக்காங்க. உனக்கு என்ன வந்துச்சு? எப்படியாச்சும் சமாளிச்சிருக்க வேண்டியதானே. ஏதாச்சும் பண்ணு மயிலு. ஓ, நான் போறேம்மா. வீட்ல என்னால இருக்க முடியல மாமா. வீட்ல இருக்க முடியலன்னா வேற எங்கேயாச்சும் போக வேண்டியதானே. எதுக்கு இங்க வந்த? என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க மாமா. நான் என்ன பண்ணா நீங்க என்ன ஏத்துப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நீ என்ன பண்ணாலும் இனிமேல் உன்ன என்னால ஏத்துக்க முடியாது. வீட்ல அம்மா கண்டபடி பேசுறாங்க. அது உன் குடும்ப கதை. அதை நீயே பாத்துக்கோ. எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமேல் இங்க நிக்காத. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. எல்லாரும் என்ன போன்னு சொன்னா நான் என்னதான் பண்றது? சரணா, அது யாரு? அதுதான் தங்கமயில், என்னோட வைஃப். என்னது வைஃபா? அவங்க ஏன் அழுதுட்டே போறாங்க? அது ஒண்ணும் இல்ல, எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. அதான். உனக்கும் உன் வைஃபுக்கும் சண்டையா? அதான் போன்ல ஒரு மாதிரி டல்லா பேசுனியா? நான் உனக்கு அப்புறம் போன் பண்றேன் அஞ்சலி, நீ கிளம்பு. இது என்ன மயிலக்கா மாதிரி இருக்கு? தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அண்ணன் ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. அக்கா என்ன பண்றீங்க? இறங்குங்க. என்ன விடு மீனா. போதும் மீனா, என்னால முடியல. எனக்கு எங்கேயுமே மரியாதை இல்ல. யாருக்குமே நான் வேண்டாதவள் ஆயிட்டேன். அக்கா முதல்ல வாங்க நீங்க. நான் எங்கேயும் வரல மீனா, என்ன விடு. நான் ரொம்ப தைரியசாலி எல்லாம் இல்ல மீனா. ரொம்ப கோல. நான் புத்திசாலியும் இல்ல. பயங்கரமான ஒரு முட்டாள். கோர்ட்ல கேஸ அடுத்த மாசம் தள்ளி வச்சதுக்கு எங்க அம்மா என்ன புடிச்சு கத்துறாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? அம்மா வீடு, புகுந்த வீடு, இது ரெண்டையும் தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது மீனா. உங்ககிட்ட நான் என்னக்கா சொன்னேன்? கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, யாரையும் தேடி போகாதீங்கன்னு தானே சொன்னேன். நாம இங்க இருக்க வேண்டாம், முதல்ல கிளம்பலாம் வாங்க. அம்மா, உனக்கு அண்ணனை பார்த்தா வித்தியாசமாவே தெரியலையா? ரொம்ப குஷியா இருக்காரு. உங்க எல்லாருக்குமே நான் ஷாப்பிங் பண்ணிருக்கேன். இந்தாங்க, இது எல்லாரும் வச்சுக்கோங்க. இந்த புடவை பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுமா.